children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 2.1 question number 1 பாருங்க. Solve the following equations and check your results. ஸோ நிறைய ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணியிருக்கிற ஆன்சர் கரெக்டா அப்படின்றத செக்கும் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3x is equal to 2x plus 18. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடில் குரூப் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடாக குரூப் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ஸ் அப்படின்றது நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடாக குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து 3x இருக்குது. ஸோ 3x, இந்த 2xை வந்து இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போது -2x ஆயிரும். ஸோ +2x இருக்குது. ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும்? -2x ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் பேர் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இன்ட்ரடக்ஷன் பார்ட்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்போசிங் மெத்தட்னு சொல்லியிருக்கோம்ல. சீக்வல் டு இங்கே நமக்கு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 3x - 2x என்ன வரும்? 1x. ஸோ அதை எக்ஸ்னு போட்டுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து கரெக்டா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, டு செக் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்குது? 3x இருக்குது. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 18 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 18 இன்டூ 3 என்ன வரும்? 8 3s are 24. ஸோ 2 கேரி, 1 3 is 3, 3 + 2 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 54 வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் என்ன இருக்குது? 2x + 18 இருக்குது. ஸோ 2x + 18 இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? நமக்கு 18 இருக்குது. ஸோ 2 இன்டூ 18 + 18. ஸோ 2 இன்டூ 18, 8 2s are 16, 1 கேரி, 1 2 is 2, 3 + 18. ஸோ 36 18 ஆட் பண்ணால் என்ன வரும்? 54 வரும். கரெக்டாக? 36 18 ஆட் பண்ணி பாருங்கள். 8 + 6 14, 1 கேரி, 3 + 1 4, 4 + 1 5. ஸோ இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற சொல்யூஷன் வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ நம்ம ஃபைனலாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹென்ஸ் இட் இஸ் கரெக்ட். ஹென்ஸ் இட் இஸ் கரெக்ட். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அதே மாதிரி அதோட ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்? அந்தந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். 5t - 3 = 3t - 5 இருக்குது. இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ 5t, இந்த 3t வந்து ஆப்போசிட் சைடு வரப்போ என்ன ஆகும்? -3t ஆயிரும். +3t இருக்குது, ஆப்போசிட்டில் வரப்போ -3t ஆயிரும். இங்கே நமக்கு வந்து -5 இருக்குது. இந்த -3 வந்து இந்த சைடு வரப்போ +3 ஆயிரும். ஓகேவா? இப்போ 5t - 3t என்ன வரும்? 2t வரும். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பாசிட்டிவில் இருக்குது, ஒரு நெகட்டிவில் இருக்குது. சப்ராக்ஷன் பண்ணி பிகர் நம்பர் சிம்பிள் போடணும். அப்போ நமக்கு -2 வரும். இப்போ நமக்கு t தான் வேணும். கரெக்டாக? ஸோ t is equal to -2 by இந்த t வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆப்போசிட்டில் வரப்போ டிவிஷன் ஆயிரும். ஸோ 2 டேபிளில் 2வை கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ டீயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். ஓகேவா? இப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற சொல்யூஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ டு செக், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 5t - 3 இருக்குது. ஸோ 5t - 3 = t யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 ×
டீயோட வேல்யூ என்னது -1. ஸோ 5t அப்படின்றது 5 into t கரெக்டா -3. ஸோ 5 ones are 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் இருக்குது, இது நம்ம சால்வ் பண்ணியாச்சு, -5 வருது. அதுக்கப்புறம் இந்த -3 இருக்குது, அப்படியே போட்டாச்சு. இப்போ ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுடலாம் கரெக்டாக. ஸோ இதுதான் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். 3t - 5 இருக்குது. 3t - 5 is equal to, ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ 3 into tயோட வேல்யூ என்னது -1 -5. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 3 is 3, இங்கே வந்து -5 இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி தான், ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி நெகட்டிவ் சிம்பிள் போட்டுடலாம். இதுதான் நமக்கு வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு -8 வந்துருச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு -8 வந்துருச்சு. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் இட் இஸ் கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். 5x + 9 is equal to 5 + 3x இருக்குது. ஸோ இதுலேயே அதே மாதிரி நம்ம வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ 5x இந்த 3x இந்த சைடு கொண்டு வரப்போ -3x ஆயிரும், ஈக்குவல் டு 5. இந்த 9 இங்கிட்ட வரப்போ -9 ஆயிரும். ஓகேவா? இப்போ 5x - 3x 2x. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ -4 வரும். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போது -4 இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆப்போசிட்டில் வரப்போ என்ன ஆயிரும் டிவிஷனில் ஆயிரும். ஸோ 1 2 is 2, 2 2s are 4. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு -2 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ டு செக் அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது 5x + 9 வருது. இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 into -2 + 9. ஓகேவா? ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும், அதனால தான் நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 5 2s are 10, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்புறம் இந்த +9 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுடலாம். அப்போது இதுதான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்க்கலாம். ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது 5 + 3x இருக்குது. ஸோ 5 + 3x. ஸோ 5 + 3 into x. எக்ஸோட வேல்யூ என்ன இருந்துச்சு -2 இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5 + 3 2s are என்ன வரும் 6 வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ நமக்கு இங்கே வந்து -6 வரும். ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சப்ராக்ஷன் பண்ணி பிகர் நம்பர் சிம்பிள் போடுவோம். ஸோ இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் -1 தான் கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் -1 தான் கிடச்சிருக்கு. அப்போது ஃபைனலாக நம்ம என்ன எழுதலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் இட் இஸ் கரெக்ட். ஹென்ஸ் இட் இஸ் கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது கரெக்டாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் ரூல் அசிஷல் சொல்கிற மாதிரி மல்டிப்ளிகேஷன் ரூல் அடிஷன் ரூல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th ஈக்குவேஷன் பார்க்கலாம். 4z + 3 is equal to 6 + 2z இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ 4z, இந்த 2z வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு வரப்போ -2z ஆயிரும், +2z இருக்குது, இங்கிட்ட வரப்போ மைனஸ் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த 6 போட்டுக்கோங்க. இந்த 3 வந்து இந்த சைடு ப்ளஸில் இருக்கிறனால இந்த சைடு வரப்போ -3 ஆயிரும். ஸோ இங்கே வந்து 2z வரும். 4 - 2 2z வரும். ஈக்குவல் டு 6 - 3 என்ன வரும் 3 வரும்.
ஸோ நமக்கு z தான் வேணும். z is equal to 3 by இந்த இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஆப்போசிட்டில் வரப்போ என்ன ஆயிரும், டிவிஷனில் ஆயிரும். ஸோ இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு 3/2 கிடச்சிருக்கு. ஓகேவா? இது நம்ம வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணலாம். டு செக் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். 4z + 3 இருக்குது. ஈக்குவல் டு 4 இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன இருக்குது, 3/2 இருக்குது, ப்ளஸ் 3. ஸோ இந்த இது பாருங்கள், மேலே கீழே இருக்கா, கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ 2 3s are 6. கரெக்டாக? 6 + 3 9. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 9 வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 6 + 2z இருக்குது. ஸோ 6 + 2z. ஸோ 6 + 2 இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே கீழே கேன்சல் பண்ணிடலாமா, 2 2 கேன்சல் ஆயிரும். 1 3 is 3. 6 + 3 9. ஓகேவா? 6 + 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 9னு போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருக்கு. ஸோ எல்ஹெச்எஸும் நமக்கு 9 கிடச்சிருச்சு, ஆர்ஹெச்எஸும் நமக்கு 9 கிடச்சிருச்சு. therefore left hand side is equal to right hand side. hence it is correct. hence it is correct. fourth sum understand ஆகுதா? ஸோ ஃப்ராக்ஷனில் வருது, தப்பாக இருக்கும் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. நமக்கு வந்து எப்படினாலும் வரலாம். ஓகேவா? ஃப்ராக்ஷனில் வந்தாலும் நமக்கு கரெக்டு தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு தான் அர்த்தம். Okay. They gave us 2x minus 1 is equal to 14 minus x. So let's get the variables one side and constants the other side. So 2x is equal to 14 minus 1 becomes plus 1. So 2x plus x is equal to 3x. Is equal to 14 plus 1 is 15. Now x is equal to 15 by. So here the 3 is in multiplication. Now it becomes division. So x is equal to 5. Now let's check the answer. To check. First, let's do the left hand side. 2x minus 1 is equal to 2 into 5 minus 1 is equal to 2 5s are 10 minus 1 is equal to 9. So the left hand side is 9. Now let's do the right hand side. So 14 minus x is equal to 14 minus 5 is equal to 9. So the right hand side is 9. So it is correct. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.